வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த செஷன்ல நம்ம MERN CRUD இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளைண்ட் கிரியேட் பண்ண போறோம். கிளைண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். என்னுடைய ப்ராஜெக்ட் நேம் வந்து கிளைண்ட். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து வந்து இந்த இன்ஸ்டால் ஆகும். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா பேக் எண்டுக்கு வந்து ஒரு டைரக்டரி நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணணும். இது நீங்கள் மேனுவலாகவே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ ஃபோல்டர் கெண்ட். ஸோ கிளைண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய ரியாக்ட் ஜேஎஸ், பேக்எண்ட் அப்படிங்கிறது நோட் ஜேஎஸ், எக்ஸ்பிரஸ், அப்புறம் எக்ஸ்பிரஸ் ரிலேட்டடான லைப்ரரிஸில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். கிளைண்ட் அப்படிங்கிறது ரியாக்ட் ஜேஎஸ். கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக்காக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ரியாக்ட் ப்ராஜெக்டில் வார்னிங்ஸ்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம அந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ராஜெக்ட் சிடி client npm start. ஸோ ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரௌசரில் ஓப்பன் ஆகுது, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்க. பேக்எண்ட் அப்படின்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணோம். அதுக்குள்ளே போயிட்டு npm init -y. ஸோ அதாவது வந்து பேக்எண்டுக்கான என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து நோட் ஜேஎஸ் த்ரூவாக கிரியேட் பண்ணுறோம். ஸோ நோட் பேக்கேஜ் மேனேஜர் வந்து நம்மளுக்காக கிரியேட் பண்ணும். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்எண்ட் டைரக்டரி எம்டியாக இருக்குது. ஸோ என்ன ஆகுனா இப்போ npm init -y கொடுக்கும்போது ஸோ நம்மளுக்கான ஒரு package.json ஃபைல் வந்து இங்கே கிரியேட் ஆகும். ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு தேவையான ரிலேட்டட் டிபெண்டன்சி எல்லாமே இதில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்ம ப்ராஜெக்டோடைய டிபெண்டன்சிஸ். ஆக்சிஸ் அப்படிங்கிறது சர்வர் சைடுக்கு, சிஎஸ்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பூட்ஸ்ட்ராப் அண்ட் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப், அப்புறம் நேவிகேஷனுக்கு ரியாக்ட் ரவுட்டர் டோம். ஸோ இது எல்லாமே நான் வந்து ஃபிக்ஸ்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். இதே வெர்ஷனை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது மேபி வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா ரியாக்ட் ரவுட்டர் 6 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் ஆகுதான்னு தெரியாது. ஸோ பெட்டர் வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு வெர்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராஜெக்டை வந்து டெவலப் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காது. நீங்கள் வந்து ஒரு லேர்னிங் ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அடுத்தது எக்ஸ்பிரஸ் சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து பாடி பார்சர், கார்ஸ், எக்ஸ்பிரஸ், மங்கூசி. ஸோ இந்த டிபெண்டன்சிஸ்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டிபெண்டன்சியை வந்து நான் காப்பி பண்ணி நம்ம கிளைண்ட்டில் இருக்கக்கூடிய package.jsonல ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். லைப்ரரி ஆட் பண்ணதும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒரு நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்க. சிடி கிளைண்ட். ஸோ குட் ப்ராக்டிஸ் என்னென்னா இந்த பேக்கேஜ் லாக்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ டெலீட் பண்ணிவிட்டு npm install அப்படின்னு கொடுங்க. ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்காது. ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து நெசசரி பேக்கேஜ் என்ன வந்து டாப் ஆஃப் தட் நம்ம ரியாக்டில் ஆட் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் தான் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா 29 பேக்கேஜஸ் ஃப்ரம் 23 கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சம் வல்னரபிலிட்டி செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வார்னிங் தான். ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ விண்டோவை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா பேக்எண்டில் நம்ம கிரியேட் பண்ண package.json இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் வந்து இங்கே ஆல்ரெடி வந்து டிபெண்டன்சிஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ நல்லா டிபெண்டன்சிஸ்க்கு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. ஸோ இதில் இந்த லைசன்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ரைட் கொடுத்துட்டு ஸோ கிளைண்ட்லேருந்து வெளியில் வந்துட்டு பேக்எண்ட் உள்ளே போயிட்டு npm இன்ஸ்டால். இந்த பேக்எண்ட்ல இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எல்லா டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்றோம். இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து இனிஷியேட் தான் பண்ணியிருந்தோம். ரைட், npm இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தேவையான பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ பர்ஃபெக்ட். ஸோ பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ரைட், இவ்வளோதான் செட்டப் என்விரான்மெண்ட். ஸோ என்னென்னலாம் பண்ணியிருக்கோங்கிறத நான் சம்மரைஸ் பண்ணுறேன். ஸோ 2 டைரக்டரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், பேக் எண்ட் அண்ட் கிளைண்ட்டு. கிளைண்ட்டுங்கிறது நம்மளுடைய ரியாக்ட் ப்ராஜெக்ட், பேக்எண்டுங்கிறது நம்மளுடைய சர்வர் சைடு. ரைட், இந்த ரெண்டுத்துக்குமே நமக்கு தேவையான டிபெண்டன்சிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ சில டிபெண்டன்சி உங்களுக்கு ஐடியா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் நம்ம பாடி பார்சர் யூஸ் பண்ணுறோம், ஏன் கார்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம். ஸோ டைம் டு டைம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த லைப்ரரி பற்றியான டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.